அஸ்ஸலாமு அலைக்கும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஆகஸ்ட் 2025 எடிஷன், டைட்டில்ட் காட் இஸ் கிரேட், கடவுள் மகத்தானவர். நம்ம எல்லாருமே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்ற வாக்கியத்தை நிறைய இடத்துல கேட்டிருப்போம். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் அக்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும், கடவுள் மகத்தானவர் அப்படின்னு. ஆனால் ரொம்ப சிலர் தான் கடவுளுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. யாரெல்லாம் கடவுளையும் அவருடைய மகத்துவத்தையும் உண்மையாகவே ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் இதற்காக உட்காந்து அந்த கடவுளுடைய இவ்வளோ முக்கியமான பண்பை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. கடவுள் தான் நம்மளுடைய ரட்சகராக இருக்காரு. நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையும், நம்மளால் பார்க்க முடியாத எல்லாத்தையும் படைத்த மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பாளராக அவர் தான் இருக்கார். நம்மளை தூசியிலிருந்து படைத்து நம்மளுடைய அம்மாவோட கருவறையில் நம்ம இருக்கிறப்போ நம்மளுக்கு உயிர் கொடுத்த ஒருவராக அவர் தான் இருக்கார். நம்மளை இந்த பூமியில் வெளிக்கொண்டு நம்மளுக்கு செவிப்புலனையும் பார்வையும் மூளைகளையும் கொடுத்தவராக அவர் தான் இருக்கார். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்தையும் படைச்ச அளவற்ற அளவுக்கு அச்சுறுத்துகின்றதா இருக்கிறதுலேயே ஆசமான ஒருத்தராக கடவுள் தான், நம்மளுடைய கடவுள் தான் இருக்கார். அவருடைய மகத்துவத்தை நம்மளால் ஒருபோதும் முழுமையாக புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர் ஆகு அப்படின்னா அது ஆயிடும். இன்ஷால்லா கடவுளுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்ப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பூமி, இந்த முழு உலகமும், அதை தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நிறையா பெரும்பான்மையான விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே முன்னாடி ஒரு திடப்பொருளாக தான் இருந்துச்சு அப்படின்னு நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1500 கோடி வருடங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் வெடிப்பு, விண்வெளியில் நடந்த வெடிப்பு, அதுதான் அவங்க பிக் பேங்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரபஞ்சத்தோட துவக்கமாக அதுதான் அமையுது அப்படின்னு நம்புகிறாங்க. சூரா 21 வசனம் 30. பெருவெடிப்பு கொள்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. வானமும் பூமியும் முன்பு ஒரே திடப்பொருளாக இருந்து வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வர நாம் வெடிக்கை செய்தோம் என்பதை நம்ப மறுப்பவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? மேலும் அனைத்து உயிரினங்களையும் நாம் நீரிலிருந்து படைத்தோம், அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களா? கடவுள் இந்த பூமியிலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் எவ்வளவோ அற்புதமான விஷயங்களை படைச்சிருக்காரு. ஒரு குட்டி பூச்சிலிருந்து பிரம்மாண்டமான மலைகள் வரைக்கும் யார் படைச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடவுள் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் இதை படைக்கிறதுக்கு முடியும். நம்மளுடைய வானம், நம்ம பார்க்கக்கூடிய வானம் எவ்வளவு பறந்து விரிஞ்சதாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எதுவும் தனிப்பட்ட கருவி எதுவுமே தேவை கிடையாது. இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் நம்மளால் வானத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு வாட்டி அதை பார்க்குறப்பையும் அது எவ்வளவு பறந்து விரிஞ்சதா, எவ்வளவு பிரம்மாண்டதாக இருக்குது அப்படின்றதும், அது எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டுமே எந்த ஒரு தூணுமே இல்லாமல் அது எப்படி நிற்கிது அப்படின்றதுமே ஒவ்வொரு வாட்டியும் அது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். வானத்தையும் அதில் இருக்கிற மேகங்களையும் பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளவு ஆச்சரியமாக கடவுளுடைய படைப்புகள் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளவு அச்சுறுத்துகின்றதாக இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியும். சூரா 13 வசனம் 2. கடவுள்தான் நீங்கள் காணக்கூடிய தூண்களின்றி வானங்களை உயர்த்தியவர், பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு காலத்திற்கு அவற்றின் வட்ட வரைக்குள் ஓடும்படி அவர் ஆக்கினார். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். மேலும் உங்கள் இரட்சகரை சந்திப்பது குறித்து நீங்கள் உறுதிப்பாட்டை அடையும் பொருட்டு இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றார். சூரா 50 வசனம் 6. அவர்களுக்கு மேலே உள்ள வானத்தையும் மேலும் ஒரு குறையும் இன்றி எவ்வாறு நாம் அதனை நிர்மாணித்திருக்கின்றோம், மேலும் அழகுபடுத்தியிருக்கின்றோம் என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? நம்மள சிலர் ஃப்ளைட்டில் போயிருப்போம்.
அதில் வந்து முக்கியமாக அது டேக் ஆஃப் ஆகிறப்பையும், அதாவது தரையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிறப்பையும் திரும்ப லேண்டிங் அப்பையும் கீழே இறங்குறப்பையும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக கொஞ்சம் பயமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டுக்குள்ள காற்றழுத்தம், டெம்பரேச்சர், ஆக்சிஜன் லெவல் இதெல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரே அளவில் இருக்காது, மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அண்ட் வந்து ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் வந்து நம்ம கீழே இருக்கிறத விட ஃப்ளைட்டில் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பூமி அப்படின்ற இந்த விண்கலத்தில் நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த விண்கலத்தில் நம்ம பயணம் செய்கிறப்போ ஒரு குட்டி ஜர்க்கோ எந்த வித அன்கம்ஃபர்டபுளாகவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அதில் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு கூட நம்ம வந்து உணர்றது கிடையாது. இந்த விண்கலம் எவ்வளவு வேகமாக பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 65,000 மைல் தூரத்தில் இந்த பூமி ஆனால் இந்த விண்கலம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. அவ்வளோ வேகமாக நகர்றது மட்டும் இல்லாமல் அதே சமயம் இது வந்து சுழன்றுட்டும் இருக்கு. அதுவும் ஸ்லோவாக சுழறல. 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் வேகத்தில் அது வந்து சுழன்றுட்டும் அவ்வளோ வேகமாக அது வந்து நகர்ந்துட்டும் இருக்கு விண்வெளியில். ஸோ ஒவ்வொரு வருஷம் நம்ம இந்த சூரியனை சுற்றி நம்ம வந்து ஒரு பயணத்தை முடிச்சுட்டு வர்றது வந்து 1/2 பில்லியன் மைலுக்கும் மேலே நம்ம வந்து பயணிக்கிறோம். அதாவது 50 கோடி மைல் தூரத்துக்கு மேலே ஒரு வருஷம் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக கடவுள் வந்து மிகவும் மகத்தானவர். அண்ட் வந்து ஃப்ளைட்டுனா நம்ம பக்கத்து ஊர் போகிறதுக்கே நம்மளுக்கு வந்து காசு கொடுக்கணும். ஆனால் இந்த விண்கலத்தில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கூட காசு கொடுக்காம இலவசமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பயணிச்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா 27 வசனம் 88. பூமியின் இயக்கம் ஒரு விஞ்ஞான அற்புதம். மலைகளை நீர் பார்க்கும்போது அவை அசையாமல் நிற்பதாக நீர் நினைக்கின்றீர். ஆனால் அவை மேகங்களைப் போல் நகர்கின்றன. ஒவ்வொன்றையும் மிகச் சரியாக ஆக்கிய கடவுளின் உற்பத்தி இவ்விதமானதாகும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் முற்றிலும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் மிகச்சிறிய விவரம் வரைக்கும் நம்ம இந்த பூமியில் வசதியாக வாழ்கிறதுக்காக கடவுள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி படைச்சி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான, எவ்வளோ ஒரு அற்புதமான வடிவமைப்பவராக இருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. கடவுளுடைய மகத்துவம் அவ்வளவு பெருசாக, அவ்வளவு மகத்தானதாக இருக்குது. யாரெல்லாம் வந்து கடவுளை மேலே உண்மையாகவே பயபக்தியோடு இருக்காங்களோ அவங்க வந்து அறிவுடையவங்களாக இருப்பாங்க. பயபக்தியும் அறிவும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இது ரெண்டுமே சரியாக இருந்துச்சுன்னா, பயபக்தியும் அறிவும் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நன்றி செலுத்துறதில் கொண்டு போய் முடியும். கடவுள் தான் இது எல்லாத்தையும் படைச்சவராக இருக்காரு அப்படின்றதையும், அவர் தான் இந்த பிரபஞ்சத்தோட எஜமானராக இருக்காரு அப்படின்றதையும் வந்து நம்ம புரிஞ்சுப்போம். அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுப்போம். அதே மாதிரி வாழ்வாதாரங்கள் பார்த்தோன்னா காற்று, தண்ணீர், ஒளி, வெளிச்சம் இது எல்லாமே வந்து கடவுள் நமக்காக இலவசமாக கொடுக்குறாரு, அளவின்றி கொடுக்குறாரு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை தேவைகளாக இருக்குது, அத்தியாவசியங்களாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு உயிரினங்களும் இதை வந்து பயன்படுத்துது. ஆனால் நம்ம மனிதர்கள் வந்து இதற்கு நன்றி செலுத்துறது கிடையாது. கடவுள் நமக்கு கொடுத்துருக்க இந்த அற்கொடைகளுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துகிறோமா அப்படின்றது பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்ததை செய்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சூரா 16 வசனம் 18. கடவுளின் அற்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை உங்களால் முழுமையாக அறிந்து கொள்வது சாத்தியம் கிடையாது. கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். சூரா 31 வசனம் 20. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார் என்பதையும், மேலும் தன் அருட்கொடைகளை வெளிப்படையானதாகவும் மற்றும் மறைவானதாகவும் உங்கள் மீது பொழிந்திருக்கின்றார் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? இருப்பினும் சில மனிதர்கள் அறிவில்லாமலும் வழிகாட்டல் இல்லாமலும் மேலும் தெளிவாக விளக்குகின்ற வேதம் இல்லாமலும்
கடவுளை பற்றி தர்கிக்கின்றனர். இந்த வசனத்துல கடவுள் வந்து வெளிப்படையான மற்றும் மறைவான அற்புதங்களை பத்தி, நம்ம மேல அவர் பொழிஞ்சிருக்க அற்புதங்களை பத்தி சொல்றாரு. அவருடைய வெளிப்படையான அற்புதங்கள் அப்படின்னா நம்மளால பார்க்கக்கூடிய அற்புதங்கள். ஆனா வந்து அது நம்ம வந்து ரொம்ப கிராண்டடா அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அது வந்து நம்மளுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு அவருக்கு நன்றி செலுத்தாம நம்ம வந்து இருக்கோம். ஆனா மறைவான அற்புதங்கள் அதை பத்தி இப்ப வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு உதாரணத்திற்கு கடவுள் வந்து எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதற்கு அல்லாஹ் வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றத பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. கடவுள் வந்து நமக்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக எல்லா நேரமும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மலக்குகளை வந்து நியமிச்சிருக்காரு. ஒரு பெரிய விஐபிக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் விடமோ அல்லாஹ் வச்சிருக்கிற இந்த பாதுகாப்பு முறை நம்மளுக்காக அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மலக்குகள் வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கு. சூரா 13 வசனம் 11. உங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கும் மாணவர்களின் அணிகள் மாறி மாறி முறைகள் எடுத்துக் கொள்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு முன்புறமும் உங்களுக்கு பின்புறமும் உள்ளனர். அவர்கள் உங்களுடன் இருக்கின்றனர். மேலும் கடவுளின் கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களை பாதுகாக்கின்றனர். இவ்விதமாக எந்த சமூகத்தின் நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முடிவை அவர்களே செய்தால் அன்றி கடவுள் மாற்றுவதில்லை. எந்த சமூகத்திற்கும் ஏதேனும் கஷ்டத்தை கடவுள் நாடிவிட்டால் எந்த சக்தியும் அதனை தடுத்துவிட முடியாது. ஏனெனில் அவரை அன்றி அவர்களுக்கு ஒரு இரட்சகராகவோ எஜமானராகவோ எவரும் இல்லை. கடவுளுடைய இந்த காவலர்கள் ஒரு நாளையில எத்தனை வாட்டி என்னை வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்றது கூட வந்து எனக்கு தெரியாது. எத்தனை வாட்டி எனக்கு ஏதோ அடிபடுறதுல இருந்து அவங்க வந்து என்னை காப்பாத்திருக்காங்க. எத்தனை வாட்டி யாரோ என்னை இன்சல்ட் பண்றதுல இருந்தோம், நான் அவமானப்படுறதுல இருந்தோம் அவங்க வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நம்மளை சுத்தி அவ்வளவு விஷத்தன்மையுடைய வைரஸ், நோய் கிருமிகள் எல்லாமே வந்து மிதந்துட்டு இருக்கு. எத்தனை வாட்டி எனக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராதுலேருந்து என்னை காப்பாற்றிருப்பாங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. இது எல்லாமே எப்படி நடக்குது, நான் எப்படி பாதுகாக்கப்படுறேன் அப்படின்னா எல்லாமே கடவுளுடைய கட்டளை தான். இதை வந்து பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கும் நம்மளுக்கு இன்னும் ஒரு காரணமாக இது இருக்கும். அடுத்து இந்த பூமி முழுவதும் எத்தனை வகையான விலங்குகள் வந்து பறந்து இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். கடலுக்கு கீழே எத்தனை வகையான இனங்கள் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. சிலது தான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். பெரும்பான்மையான உயிரினங்கள் பற்றி நம்மளுக்கு வந்து தெரியலை. ஒவ்வொரு வருஷமும் தோராயமாக 9,000 வகையான புதுசான பூச்சி இனங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து 4,000 வகையான பாலூட்டிகள் இருக்கு. அதே மாதிரி 10,000 வகைகளுக்கும் மேலான பறவைகள் பற்றி வந்து நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கோம். சூரா 42 வசனம் 29. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பும் மேலும் அவற்றில் அவர் பரப்புகின்ற உயிரினங்களும் அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும். தான் நாடும்போது அவர் அவற்றை ஒன்று திரட்டும் ஆற்றலுடையவர். மனிதர்களாகிய நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கைய கண்ணை கட்டி விட்டுற மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கறது கூட நம்ம வந்து முயற்சி செய்யறது கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சுலபமா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. நம்ம அதனால வந்து அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துட்டு நம்மளது தான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து அதை என்ஜாய் பண்றோம், அதை அனுபவிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அதுக்காக தனியாக கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி தீவிரமாக கவனம் செலுத்தி கடவுளுடைய படைப்பினங்களை பற்றி நம்ம யோசிக்காத வரைக்கும் அது எவ்வளவு அழகானது அப்படின்றதையும் அதோட முக்கியத்துவத்தையும் பற்றி நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. கடவுள் இந்த பூமியை எவ்வளவோ வண்ணமயமான படைப்புகள் கொண்டு வந்து நிரப்பியிருக்காரு. எதற்காக வந்து அல்லாஹ் வந்து இதெல்லாம் பண்ணணும்? அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா இந்த பூமியை வந்து கலர்லெஸ்ஸாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரொம்ப போரிங்கான ஒரு இடமா வந்து அவர் படைச்சிருக்கலாம்.
ஆனால் நமக்காக இந்த பூமியில் நம்ம வாழ போகிற இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள் வந்து இது எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அண்ட் அதற்காக அடிக்கடி அவருக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய தேவை வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய மகத்துவத்தையும் அடிக்கடி நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறப்பையும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு கடவுள் வந்து பாதுகாக்கிறாங்க. அதன் மூலயமா அந்த உடம்புக்குள்ள எந்த ஒரு கெட்ட நுண்ணுயிரி வந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிரும். ஸோ கடவுள் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றத நம்மளுக்கு தரலைன்னா எந்த ஒரு நோய்க்கு எதிர்க்கவும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு எதிர்க்கவும் நம்மளுக்கு எந்த பாதுகாப்புமே இருந்திருக்காது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் எதுவும் டேமேஜ் ஆச்சுன்னா, எதுவும் வந்து சரியில்லாமல் போச்சு அப்படின்னா கடவுள் வந்து அதை சரி பண்ணி திரும்ப அதை வந்து பழைய நிலைக்கு நம்மளுக்கு மாற்றி தராரு. எவ்வளவு பர்ஃபெக்டாக, எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு சிறப்பாக கடவுள் வந்து நம்மளை வடிவமைச்சு நம்மளை வந்து படைச்சி வச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா 95 வசனம் 4. மிகச்சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம். சூரா 40 வசனம் 64. கடவுள்தான் பூமியை உங்களுக்கு வசிக்கத்தக்கதாகவும் மேலும் வானத்தை வலிமை மிக்கதொரு அமைப்பாகவும் ஆக்கினார். மேலும் அவர் உங்களை வடிவமைத்தார், மேலும் உங்களை நன்கு வடிவமைத்தார். அவர்தான் நல்ல வாழ்வாதாரங்களை உங்களுக்கு வழங்குகின்றவர். உங்கள் இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர். கடவுள் மிகவும் உயர்வானவர், பிரபஞ்சத்தின் இரட்சகர். நம்ம என்னதான் இப்போ வந்து அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சாலும், எவ்வளவு முன்னேற்றங்கள் நம்ம வந்து அடைஞ்சாலும், நம்ம எப்போ பிறப்போம் எப்போ மரணிப்போம் அப்படின்ற அந்த நேரம் வந்து நம்மளுக்கு தெரியாது. யாராலையுமே அதை வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. கடவுள் மட்டும்தான் அதை அறிஞ்சவராகவும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவராகவும் இருக்கார். ஏன்னா அவர் தான் சர்வ வல்லமை உடையவராகவும் எல்லா விஷயங்களையும் அறிஞ்சவராகவும் இருக்கார். சூரா 40 வசனம் 68. அவர்தான் வாழ்வையும் மற்றும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரே ஒருவர். எந்த ஒன்றும் செய்யப்பட வேண்டுமெனில் அவர் அதனை நோக்கி ஆகு என்று மட்டும் கூறுகின்றார், அது ஆகிவிடுகின்றது. குரான் முழுக்க நம்ம பார்த்தோன்னா கடவுள் வந்து அவருடைய எண்ணற்ற படைப்பினங்கள் வந்து நம்மளுக்கு சான்றுகளை ஆக்கி தந்திருக்கேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் வந்து வானங்கள் பூமியினோட படைப்பும், மக்கள் பேசக்கூடிய எண்ணற்ற மொழிகளும், மனிதர்கள் வந்து இருக்கிற வேறு வேறு கலர்ஸில் நம்ம இருக்கிறதும், வேறு வேறு நிறங்களில் நம்ம இருக்கிறதும், மின்னலும், காற்று, மழை, இரவு மற்றும் பகலின் படைப்பு அது எப்படி மாறி மாறி வருது அப்படின்றதும், சூரியன், சந்திரன், ஆறுகள், மலைகள், செடிகள், பறவைகள், கால்நடைகள், கடல், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சான்றுகளாக கடவுள் வந்து அமைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா சான்றுகளுமே வந்து நம்ம பார்த்தோன்னா கடவுள் எவ்வளவு மகத்தானவராக இருக்கார் அப்படின்றத நம்மளை வந்து ஏற்றுக்க வைக்கும். அதை பற்றி வந்து நன்றி செலுத்த வைக்கும். ஆனால் எந்த மக்கள் வந்து செவியேற்கிறாங்களோ, யார் சிந்திக்கிறாங்களோ, யார் புரிந்து கொள்கிறாங்களோ, யார் வந்து யோசித்து, யார் வந்து அறிவுடையவங்களாக இருக்கிறாங்களோ, யார் வந்து நன்றி செலுத்துகிறாங்களோ அந்த மக்கள் மட்டும்தான் இந்த சான்றுகளை வந்து ஏற்றுப்பாங்க. சூரா 45 வசனம் 3. வானங்கள் மற்றும் பூமி நம்பிக்கையாளர்களுக்கு சான்றுகள் நிரம்பியவையாக உள்ளன. சூரா 12 வசனம் 105. வானங்கள் மற்றும் பூமியில் எத்தனையோ சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன, ஆனால் கவனமின்றி அவர்கள் அவற்றை கடந்து செல்கின்றனர். ஒருத்தருக்கு இந்த பூமியில கிடைக்கக்கூடிய மிக பெரும் அருட்கொடை என்னது அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து வர வழிகாட்டுதல். நம்மளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக ஒரு காரணமும், எண்ணற்ற காரணங்களும், ஒரு வாய்ப்பும் கடவுள் வந்து இந்த பூமியில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அண்ட் அவருடைய மகத்துவத்தை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூரா 40 வசனம் 13. அவர்தான் தன்னுடைய சான்றுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு காட்டுபவர்.
மேலும் மின்னிலிருந்து வாழ்வாதாரங்களை இறக்கி அனுப்புபவர். முற்றிலும் அடிபணிந்தவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் திறன் பெற்று இருப்பார்கள். சூரா 6:4. அவர்களுக்கு எவ்விதமான சான்று அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து வந்தாலும் ஒரு பொருட்டல்ல, அதை விட்டும் அவர்கள் வெறுப்பில் திரும்பி விடுகின்றார்கள். கடவுள் மட்டும்தான் யார் வழிகாட்டுதலுக்கு தேவையுடையவங்களா, அதற்கு தகுதியுடையவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சவராக இருக்காரு. நம்ம எவ்வளவு பணக்காரங்களா இருக்கோம், எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம், இந்த பூமியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றி பெற்று இருக்கோம் அப்படின்றது பொருட்டு கிடையாது. கடவுள் இந்த பாதையில் நம்மளுக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லாமல், யாரெல்லாம் அவருடைய சான்றுகளுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்காங்களோ அவங்கள மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கையும் செய்கிறாங்க. சூரா 41:53. ஒரு மாபெரும் முன்னறிவிப்பு. நம்முடைய சான்றுகளை அறிவு கெட்டுகின்ற வரையிலும் மேலும் அவர்களுக்குள்ளேயும் இது சத்தியம்தான் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் வரை நாம் அவர்களுக்கு காட்டுவோம். அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சாட்சியாக உங்களுடைய இரட்சகர் போதுமானவர் அல்லவா? நான் என்னை அடிக்கடி ஞாபகப்படுத்திப்பேன். கடவுளுடைய புகழ் பாடுறத ஒருபோதும் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும், கடவுளை நினைவு கூறுறத ஒருபோதும் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும். இது மட்டும்தான் கடவுளுக்கு நம்ம நெருக்கமானவங்களா ஆகிறதுக்கான ஒரே ஒரு வழியாக இருக்குது. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே கடவுளை துதிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஏன் அதில் ஒரு பாட்டாக இருக்கக்கூடாது? சூரா 17:44. அனைத்தும் கடவுளை துதிக்கின்றது. 7 பிரபஞ்சங்களும் பூமியும் இன்னும் அவற்றிலுள்ள ஒவ்வொன்றும் அவரை துதிக்கின்றன. அவரை துதிக்காத எதுவும் அங்கில்லை. ஆனால் அவைகளின் துதிப்பை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. கடவுள் கனிவானவர், மன்னிப்பவர். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஆர்வத்தோட நான் பிரகடனம் செய்கிறேன், கடவுள் மகத்தானவர். அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் அப்துல். சலாம் அலைக்கும்.